வணக்கம் நண்பர்களே. நம்மளோட மேத்ஸ் பேலஸ் யூடியூப் சேனலில் நம்ம டெய்லியும் காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இயரில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிலர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் டவுட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சமீபத்தில் ஒரு 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் தனியாகவே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் சொல்லி தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் நம்ம யூடியூப்ல கீழே கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லையோ அனுப்பினீங்க அப்படின்னாலும் அப்பப்போ டைம் இருக்கிறப்ப நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான செஷன் தான் இது, உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய செஷன். இதில் கொஸ்டின் வைஸாக நான் அடுத்தடுத்து தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை தான் டவுட்டாக கேட்டிருந்தாங்க. தீபா அண்ட் அருண் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days and 30 days respectively. They work together and Deepa leaves 5 days before the work is finished. Arun finished the remaining work alone. In how many days is the total work finished? இதுதான் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின். அவங்க அமைச்சிருந்த கொஸ்டினை நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு இங்கே வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தீபா அருண் இப்படின்னு ரெண்டு பேரும் வேலையை இம்முறை ஒரு 20-30 நாளில் முடிப்பாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பார்கள். They work together and Deepa leaves 5 days before the work is finished. அதாவது இருவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கி வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்பு தீபா அந்த வேலையை விட்டு விலகி சென்று விடுகிறார். அருண் மட்டும் மீதி உள்ள வேலையை செய்து முடிக்கிறார். எனில் மொத்த வேலையும் முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கரெக்டா? இதை எப்படி ஈஸியா போடுறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் சொல்லிடுறேன். அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த மாடல்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ரொம்ப ஈஸியா போட முடியும். 2 பேர் தீபா அருண்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏ பி இப்படின்னு 2 பேரை எடுத்துக்கிறேன். ஏ ஒரு வேலையை எக்ஸ் நாளில் முடிப்பாரு, பி ஒரு வேலையை ஒய் நாளில் முடிப்பாரு இப்படின்னு இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்ச பிறகு, அதாவது வேலை முடியறதுக்கு எத்தனை டேஸ் பிஃபோர், எவ்வளோ நாள் முன்னாடி அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் நிறைய டைப் இருக்கு. அதில் இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற டைப்பை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபோர் ஒரு டின்னு வச்சுக்கலாமே, டி டேஸ் பிஃபோர். இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 நாள் முன்னாடி அவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா டோட்டல் ஒர்க்கும் எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான வழி தான். பையில் இந்த எக்ஸையும் ஒய்யையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல 2 பேரும் சேர்ந்தா வேலை செய்கிறாங்க இல்லையா? அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறேன். மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸையும் டியையும், அதாவது எக்ஸ் தானே இவர் ஏ தானே இத்தனை நாள் வேலை செஞ்சாரு, இத்தனை நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்காரு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் டி இன்ட்டு மீதி இருக்கிற இந்த டேர்ம் ஒய், இதை மட்டும் அப்படியே பெருக்கல்ல எழுதிக்கிறேன். சரியா? ஸோ ஏ எக்ஸ் டேஸில் முடிப்பாரு, பி ஒய் டேஸில் முடிப்பாரு. டி டேஸ் பிஃபோரா ஏ வந்து ரிலீவ் ஆயிடுறாரு. வேலை முடியறதுக்கு டி டேஸ் பிஃபோரில் ரிலீவ் ஆயிட்டாருன்னா டோட்டல் ஒர்க் எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஒரு சின்னதாக நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான், ஐடியாவை ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான். தெரிஞ்சு ஐடியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பண்ணுறோம், டிவைடில் எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணுறோம். மேலே யார் முன்னாடி முடிச்சிருக்காரோ அவங்க, அதாவது குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க இல்லையா, அவங்க அந்த அவர் வேலையை முடிக்கிற நாளும் எத்தனை நாளைக்கு முன்னாடி போனாரோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் தீபா, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருண்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 20, 30. தீபா வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 20 நாள்லையும், அருண் எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னா 30 நாள்லையும் முடிப்பாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி தீபா வேலையை விட்டு நின்றுடுறாங்க அப்படின்னா, தீபா லீவ்ஸ் 5 days பிஃபோர், 5 நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றுடுறாங்க. கரெக்டா? இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்? ஒன்றும் இல்லை, கீழே என்ன பண்ணுறோம், இந்த 20யும் 30யும் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எழுதி காட்டுறேன். 20 + 30. மேலே என்ன பண்ணுறோம், இதன் எடுத்து ஆட் பண்ணுறோம். 20 + 5, 20யும் 5ஐயும் ஆட் பண்ணோன்னா 25 இன்ட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 30. நம்ம புரியுதா? அப்போ மேலே என்ன கிடைக்குது, 25 இன்ட்டு 30 டிவைடட் பை 20 + 30 என்ன கிடைக்கும் அப்படின்னா 50. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 5 25. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 5 × 3 I3 15. அப்போ அந்த டோட்டல் ஒர்க் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 15 டேஸ் ஆகும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளோதான் ஆன்சரே. சப்போஸ் இதே கொஸ்டினில் இப்போ இங்கே பாருங்களேன், இப்படி எடுத்துக்கிறேன். இதே தான், ஏ எக்ஸ் டேஸில் முடிக்கிறாரு, பி ஒய் டேஸில் முடிக்கிறாரு. வேலை முடியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் முன்னாடி, டி டேஸ் பிஃபோர், டி நாளுக்கு முன்னாடி, டிங்கிறது நம்மளா எடுத்துக்கிறதா, எக்ஸ் ஒய் டின்றதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஏ வந்து இத்தனை நாள் முன்னாடி போயிட்டாருன்னு சொன்னோமா, சப்போஸ் பி இவ்வளோ நாளைக்கு முன்னாடி போயிட்டா அப்போ என்ன சார் அப்படின்னா, அப்பயும் அதே தான், கீழே எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணிக்கணும். மேலே இவர் இந்த எத்தனை நாளைக்கு போனாரோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஒய் + டி
மீதி இருக்கிற இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். விஷயம் புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த எத்தனை நாளைக்கு முன்னாடி போனாங்களோ அந்த நம்பருடைய ஒர்க்கிங் டேவையும் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம புரிஞ்சு முடியுதா? இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. நான் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றி கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட் இதே தான். தீபா அண்ட் அருண் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days and 30 days ரெஸ்பெக்டிவ்லி. தே ஒர்க் டுகெதர் அண்ட் தீபா லீவ்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு வார்த்தையை மாற்றி என்ன கேட்குறேன்னா தீபா இல்லாமல் அருண்னு மாற்றிடுறேன். அருண் லீவ்ஸ் 5 days பிஃபோர் த ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு. இந்த இடத்துல அருணை தூக்கிடுறேன். அப்போது அருண் வேலையை விட்டு போயிட்டான். யாரு தான் வேலையை முடிக்கிறாங்கன்னா தீபா தான் வேலையை முடிக்கிறாங்க. தீபா ஃபினிஷ்டு த ரிமைனிங் ஒர்க் அலோன். இன் ஹவு மெனி டேஸ் இஸ் த டோட்டல் ஒர்க் ஃபினிஷ்டு. சரிங்களா? ஸோ அருணையும் தீபாவை இடம் மாற்றிட்டேன். முதல்ல தீபா லீவ் பண்ண வெளியே போனாங்க, இப்போ அருணை வெளியே அனுப்பிச்சிடுறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டவுட் கிளியரிங் செஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.